தான் பேசுகிறேன். லாஸ்ட்டாக வந்து எப்போ இதை வந்து பார்வையிட்டீங்க? இதை வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். தவறி கீழே விழுந்துருக்காங்க. யார் சொல்கிறது? யாராவது கை வச்சு என்ன ஆகுது? எப்போ விசிட் பண்ணீங்க? சார், ஹலோ சார், இங்கே காட்பாடிக்கு வந்திருக்கிறேன் நம்ம குடோனுக்கு. 22 அப்போ வந்து ஒரு லட்சம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து மின்சாரம் இல்லை, சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2022 லெட்டர் வச்சுருக்காங்க. சரி, சரி பண்ணி கொடுத்துருக்கீங்களா? கனெக்ஷனே இல்லைன்றாங்களே. கனெக்ஷனே இல்லையே. நான் அங்கே இருந்து தான் பேசுகிறேன். அந்த சார், அந்த ரூமில் இருந்தால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் லாஸ்ட்டாக வந்து எப்போ இதை வந்து பார்வையிட்டீங்க? 10வது மாதம். எந்த வருஷம் சார்? இல்லை, நீங்கள் வந்து இதை வந்து பாருங்கள். முதல்ல இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். மின் இணைப்பு இல்லை, டியூப் லைட்டே இல்லை, இருட்டாக இருக்குது, பழைய ஆவணங்கள் இருக்கக்கூடிய அறை. லாஸ்ட் எப்போ முடிச்சு கொடுப்பீங்க? கன்ஃபார்மா? சரிங்க சார், சரி, நான் சீக்கிரமாக பண்ணி கொடுங்க சார். சரிங்களா? சரி பண்ணலன்னு சொன்னதுனால தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். சார், நான் உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ண விரும்பலை சார். நீங்கள் தயவுசெய்து சரி பண்ணி கொடுங்க, அவ்வளோதான், போதும். தேங்க்யூ. நாங்கள் இது வழியாக நாங்கள் புக்கு கொடுத்து கல் போட்டா? ஆமாம், கல் போட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்களா? அப்படி சொல்லுங்கள் சார். இப்படி தான் சரி, எதாவது தவறி கீழே விழுந்துட்டீங்கன்னா யார் போய் சொல்கிறது? ஒரு படிக்கட்டு மாதிரி இது பண்ண வேண்டியதானே? பக்கத்துக்குள்ள தோட்டமாக இருக்குது சார். அது என்ன வழி? அது சார், அது வந்து புக்கு எடுக்கிறதுக்கு லாரி வழி அது வந்துட்டா? இல்லை சார், அது வழியாக போகணும். இப்படி தான் சார். பாருங்க, இந்த சுவிட்ச் போர்டுலாம் அது லாஸ்ட்டாக ஏன் எப்படி இருக்கு? யாராவது கை வச்சு என்ன ஆகுது? நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பதில் தெரியாதுமா. இது ஏன் இப்படி இருக்குன்றது கேட்டால் நாங்கள் இந்த பக்கம் புக்கு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுறேன். ஏன் அது உடஞ்சி இப்படி தொங்குதுன்னு கேட்குறேன். ஒரு லட்சம் எழுதி கொடுக்குறதோட உங்கள் வேலை முடிச்சு நினைக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க, ஃபோன் பண்ணி பேசணும். எத்தனை மணி நீங்கள் ஆஃபீஸில் வந்து பார்க்குறீங்க? திடீர்னு அமைச்சர் ஆய்வுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, யார்கிட்ட கேள்வி கேட்பாங்க? உங்களை கேட்க மாட்டாங்க, என்ன தானே கேட்பாங்க. கணக்கு எடுத்தாங்களா இல்லையா? எடுத்தாங்கன்னா அந்த ஓரமாக யார் அது ஏதாவது விழுந்துச்சுன்னா யார் நான் புத்தகம் எடுக்க போகிறேன். யாராவது இல்லாத பசங்க போகிறாங்க, அது அருந்து தலையில் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? லாஸ்ட் எப்போ வந்தீங்க? உங்கள் வீட்டில் இருக்கு யாரும் தொகுதி பார்த்துருக்கீங்க சார்? எந்த சார் கொடுத்தா கூட அவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ பாருங்களேன், அது
ஒன்று அதை கட் பண்ணியாவது இறக்குங்க தயவுசெய்து கீழே. எலக்ட்ரிஷியன் இருக்காங்க பார்ப்பாங்க. சரி, எப்போ விசிட் பண்ணீங்க? இப்போ என் தலையில் கூட விழுற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தொங்குது. நான் வேணா உங்களுக்கு வீடியோ கால் அனுப்பிட்டேன். வீடியோ கால் வரீங்களா சார்? ஒரு டியூப் லைட்டு இருக்குன்னா பரவாயில்ல சார். எல்லாமே அப்படி தான் சார் இருக்குது. எல்லாம் லூஸாக இருக்குது. அங்கே லூஸாக இருக்குது. எல்லாமே லூஸாக இருக்குது. சார் எலக்ட்ரிக் ஒர்க்கு பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது இல்லை. நீங்கள் தானே அது எஃபர்ட் போட்டு பண்ணணும். சார் இதெல்லாம் ஒரு பதிலே இல்லை சார். உண்மையிலே நான் சொல்கிறேன். நீங்கள் தயவுசெய்து நாளைக்கு ஆட்களை அனுப்புங்க. நாளைக்கு தயவுசெய்து நீங்கள் வாங்க. முதல்ல நீங்கள் வந்து இடத்த முதல்ல வந்து பாருங்கள். லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ வந்தீங்க? எத்தனை மாதத்துக்கு முன்னாடி வந்தீங்க? அக்டோபர் விசிட். எந்த அக்டோபர்? போன அக்டோபர் 2025 அக்டோபர். இப்போ 2026 அக்டோபரே வர ஆரம்பிச்சிச்சு சார். நாளைக்கு நீங்கள் தயவு செய்து இந்த குடோனை வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நான் ஏதாவது தப்பு சொல்கிறேன்னா என்னென்னு நீங்களே பாருங்கள். சொல்லலாமா? உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு கொஞ்சம் பின்னாடி வாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடும். உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய்